இவருதான் சிஎம்மா? எப்ப வந்தாரு? எப்படி வந்தாரு? 2017 அந்த திருட்டு திமுக கூட்டம் இப்படிதான் ஏளனம் பேசிச்சு. ஆக்சிடென்டல் சிஎம்னு சொல்லி சிரிச்சாங்க. ஆனா அந்த ஆக்சிடென்ட் தான் தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச மிகப்பெரிய அசட்னு அவங்களுக்கு அப்ப தெரியல. கொரோனா நேரம், லாக்டவுன், பெத்தவங்க எல்லாம் வயித்துல நெருப்ப கட்டிட்டு இருந்த நேரம். அப்போ விடியல் தரோம்னு சொன்னவங்க என்ன பண்ணாங்க? டிவில உக்காந்து அதிமுக அரசு தோத்துடுச்சுன்னு பீதியை கலப்புனாங்க. பணத்தை வச்சு அரசியல் பண்ணல கூட்டாங்க. ஆனா இபிஎஸ் ஒரு அரசியல்வாதியா யோசிக்கல, ஒரு தகப்பனா யோசிச்சாங்க. ஸ்கூல் பசங்களுக்கு ஆல் பாஸ் போட்டதோட நிக்கல, டெக்னாலஜியை கையில இருந்தாரு இபிஎஸ். காலேஜ் தான் மூடி இருக்கு, படிப்பு ஏன் மூடணும்னு வீட்டுக்குள்ளேயே வகுப்பறைய உருவாக்குனாங்க. ஆன்லைன் கிளாஸஸ், ஆன்லைன் எக்ஸாம்னு அதிரடி காட்டி மாணவர்களோட வருஷம் வீணாக்காம பார்த்துக்கிட்டாங்க. இன்னைக்கு எத்தனையோ இன்ஜினியரிங் பசங்க டிகிரி முடிச்சு ஐடி கம்பெனில கெத்தா வேலை பார்க்கறாங்கன்னா அதுக்கு காரணம் இபிஎஸ் எடுத்த அந்த துணிச்சலான எந்த கமிட்டியும் போடல, யாருக்கும் லெட்டரும் எழுதல. ப்ராப்ளம் இருக்கு, இதோ சொல்யூஷன் செஞ்சு காட்டாங்க. அதுதான் சார் எஃபிஷியன்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். இன்னைக்கு இருக்கிறவங்க சின்ன மழைக்கு கூட போட்டு ஸ்டிக்கர் வைக்கிறாங்க. ஆனா அன்னைக்கு உலகமே ஸ்தம்பிச்சு நின்னப்போ தனி ஒருவனா நின்று ஜெயிச்சவங்க. அவங்க சொன்னது ஆக்சிடென்ட், வரலாறு சொல்றது லெஜெண்ட். He is the one and only efficient CM.